கிருஷ்ணகிரி அருகே அமைந்துள்ள சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் திருக்கோவிலில் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் வெள்ளிக் கவசத்தில் காட்சியளித்த காலபைரவர் சுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து சிவன் திருக்கோவில்களிலும் மகா சிவராத்திரி விழாவினை முன்னிட்டு இரவு முழுவதும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதேபோல கிருஷ்ணகிரி அருகே உள்ள பெரிய ஏரிக்கரையில் சுமார் 800 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காலபைரவர் திருக்கோவிலில் மகா சிவராத்திரி பூஜைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நள்ளிரவு முதல் தொடர்ந்து நடைபெற்ற இந்த சிறப்பு பூஜையின் போது காலபைரவர் சுவாமிக்கு சிறப்பு அலங்கார பூஜைகளும் அலங்கார கற்பூர தீபாராதனைகளும் நடைபெற்றது. மகா சிவராத்திரியையொட்டி காலபைரவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த மகா சிவராத்திரி விழாவில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வெள்ளிக் கவசத்துடன் காட்சியளித்த காலபைரவரை தரிசனம் செய்து வழிபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரவு முழுவதும் மகா சிவராத்திரி குறித்த பத்தி சொற்பொழிவும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. இரவு முழுவதும் நடைபெற்ற மகா சிவராத்திரி பூஜையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இதேபோல சூரன்குட்டை கிராமத்தில் அமைந்துள்ள சௌர்ணகர்ஷண பைரவர் திருக்கோவிலிலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு இரவு முழுவதும் பைரவர் சுவாமிக்கு வாசன திரவியங்கள் மூலம் அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு அலங்கார பூஜைகளும் தீபாதாரணைகளும் காண்பிக்கப்பட்டது. இந்த மகா சிவராத்திரி பூஜையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கால பைரவர் திருக்கோவில் நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர்.